Yes. So welcome to this channel, Friends of Maths and Physics TN. ஓகேவா? இது லெக்சர் நம்பர் 17. என்ன சார் 17 லெக்சர் போயிட்டீங்களா? நீங்கள் முதல் 16 லெக்சர் பார்க்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் வந்துடுங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸசைஸ் 1.1ல் செகண்ட் சம். ஓகேவா? செகண்ட் சம் என்ன சொல்லுது அப்படின்னா 3 சம் இருக்குது. செகண்டில் 3 சப்டிவிஷன் இருக்குது. ஃபைண்ட் இன்வர்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் மேட்ரிக்ஸ் இஃப் இட் எக்ஸிஸ்ட். ஓகேவா? இன்வெர்ஸ் கண்டுபிடிங்கப்பா. இருந்தால் அந்த மேட்ரிக்ஸ்க்கு இன்வெர்ஸ் இருந்தால் அந்த இன்வெர்ஸை கண்டுபிடிங்கப்பா அப்படின்றாங்க. எப்படி சார் கண்டுபிடிக்குது இன்வெர்ஸு? எனக்கு தெரியுமே சார், ஒரு மேட்ரிக்ஸ் எப்போ சார் இன்வெர்ஸ் இருக்கும்? தியரம் 1.3 என்ன சொல்லுது? ஏ இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஏ இஸ் நான் சிங்குலர். நான் சிங்குலர்னா என்னது? டிட்டர்மினன்ட் நாட் ஈக்குவல் டு 0. அப்போ ஒரு மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட் நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸ் என்ன ஆகும்? ஏ இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். இன்வெர்ஸ்னால் என்னது சார்? எத்தனை வாடிப்பா சொல்லுறது? ஒரு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடுச்சு, திரும்ப நான் இங்கே கொண்டு வரணும். அப்போ நான் இங்கே கொண்டு வரணும் அப்படின்னா நான் எந்த ட்ரான்ஸ்ஃபார்மேஷனை மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா திரும்ப நான் இங்கே வர வைக்க முடியுமோ அந்த ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் தான் யார் எனக்கு இன்வெர்ஸ் ஃபார் திஸ் மேட்ரிக்ஸு. என்ன சார் புதுசு புதுசாக சொல்கிறீங்க? அப்படின்னா நீ பழைய வீடியோ பார்க்கல. ஓகேவா? ஃபுல்லாக பார்த்துட்டு இங்கே வந்துடணும். இப்போ பாருங்க, ஃபைண்ட் த இன்வெர்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் மேட்ரிக்ஸ் இஃப் இட் எக்ஸிஸ்ட். 3 சம் இருக்குது. 3 சம் போடுவோம். முதல் சம் போடுவோம் முதல்ல. ஓகேவா? முதல்ல என்ன பண்ணோம், நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். ஏ இன்வெர்ஸ் ஃபார்முலா என்னது? ஏற்கனவே போட்டாச்சு, நிறைய வார்டு போட்டாச்சு. ஏ இன்வெர்ஸ் ஃபார்முலா என்னது? 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவும் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவும் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா இன்வெர்ஸ் ஈஸியாக போட்டு விடலாம். அப்போது இன்வெர்ஸ் முதல்ல எப்போ எக்ஸிஸ்ட் ஆகும்? முதல்ல டிட்டர்மினன்ட்டாக இருக்கணும், நான் ஜீரோவாக இருக்கணும். 0 போச்சு அப்படின்னா இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகாது. ஏன் 0 இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகாது? நான் சொல்லியிருக்கேன், ஒரு 2 டைமென்ஷன் ட்ரான்ஸ்ஃபார்மேஷனுக்கு டிட்டர்மினன்ட் 0 போச்சுன்னா அதுக்கு என்ன மீனிங்கு? அது 2 வெக்டாருக்கு இடையில டிஸ்டன்ஸ் இல்லைன்னு அர்த்தம். அப்படின்னா அது 1 டைமென்ஷனாக தான் இருக்குது. புதுசாக இருந்து அப்படின்னா பழைய வீடியோ பார்த்துட்டு வந்துடணும். ஓகேவா? இப்போ பாருங்க, இப்போ என்ன பார்க்க போகிறோம்? முதல்ல இந்த சம் பாருங்க. இப்போ முதல்ல இவரை ஏ எடுத்துப்போம். ஓகேவா? ஏ இஸ் ஈக்குவல் டு இந்த மேட்ரிக்ஸ் எடுத்துப்போம். இப்போ இவன் தான் ஏ நம்மளுக்கு. ஓகேவா? இவன் தான் ஏ. இப்போ நம்ம இதுக்கு இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போது எனக்கு ஃபார்முலா என்னது? 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. அப்போ இவனுக்கு டிட்டர்மினன்ட் போடுங்க. இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ யார்? டிட்டர்மினன்ட் ஆஃப் யார் வருவா? டிட்டர்மினன்ட் ஆஃப் -2 4 1 -3. டிட்டர்மினன்ட் ஈஸியாக போடுவோம் சார். இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணேன். -2 × -3 எவ்வளோ? +6 -4 × 1 எவ்வளோ? 4. டிட்டர்மினன்ட் யார்? 2 நாட் ஈக்குவல் டு 0. 2 0 கிடையாதுல்ல. அப்போ அதனால் என்ன ஆகும்? இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். அப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ யார்? ஏடிஜே ஆஃப் ஏ. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ யார் வருவா? எப்படி தான் கண்டுபிடிக்கணும் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ? மறந்து போச்சு சார். இங்கே இருக்கவனை தூக்கி இங்கே போடு, இங்கே இருக்கவனை தூக்கி இங்கே போடு. இப்போ -3 இங்கே போயிடும், -2 இங்கே வந்துடும். இவ்வளோ ஈஸியாக இருக்குது. இங்கே இருக்கவன் அங்கே போயிடுவான், அங்கே இருக்கவன் இங்கே வந்துடுவான். இங்கே இருக்கவனை நம்பரை மாற்றாத, மைனஸை மட்டும் மல்டிப்ளை பண்ணு. அப்போது மைனஸ் மல்டிப்ளை பண்ணால் இவன் யார் ஆகிடுவா? -4 ஆகிடுவானா? -4 ஆகிடுவான். இங்கே மைனஸை மல்டிப்ளை பண்ணால் இவன் யார் ஆகிடுவான்? -1 ஆகிடுவான். அவ்வளோதான் சார். இதுதான் சார் எனக்கு அட்ஜாயிண்ட்டு. இப்போ -3 -4 -1 -2. ஓகே, ரெண்டும் கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ எனக்கு ஏ இன்வெர்ஸ் யார்? இப்போ தேர்ஃபோர் எனக்கு ஏ இன்வெர்ஸ் யார் ஆகிடுவா? 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ யார் எனக்கு கண்டுபிடிச்சிட்டேன்? 2. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ யார் கண்டுபிடிச்சிட்டேன்? -3 -4 -1 -2. அவ்வளோதான் சார். இவன் தான் இன்வெர்ஸ். வேணா 2 மல்டிப்ளை பண்ணிக்கோ உள்ள 1/2. இப்போ -3/2 -4/2 -1/2 -2/2 அப்படியும் போட்டுக்கலாம் நீ. ஓகேவா? அப்புறம் 2 கேன்சல் பண்ணிக்கோ வேணும்னா. அப்போ இவன் தான் யார் எனக்கு இன்வெர்ஸ். அப்படின்னா இந்த ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் டயக்ராம் போட தெரியும்ல உனக்கு. இப்போ இவனையும் மல்டிப்ளை பண்ண அப்படின்னா இவன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டான். அப்போது இந்த ட்ரான்ஸ்ஃபார்மை நீ மல்டிப்ளை பண்ணுறா, இது நீ மல்டிப்ளை பண்ணால் நான் வந்து திருப்போம் நீ ஐடென்டிட்டி ட்ரான்ஸ்ஃபார்மேஷனுக்கு வந்துடுவாடா அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? முதல் சம் முடிந்து விட்டது. இப்போ செகண்ட் சம் பாருங்க. 5 1 1 1 5 1 1 1 5. நம்ம செகண்ட் சம் போடுவோம். முதல்ல என்ன பண்ணணும்? டிட்டர்மினன்ட் போடணும். கரெக்டாக? இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இதை நம்ம ஏன்னு எடுத்துப்போம். இப்போ இவன் யார் ஆகிடுவா? 5 1 1 1 5 1 அப்புறம் 1 1 5. இவருக்கு டிட்டர்மினன்ட் போடணும். எப்படி சார் போடணும்? முதல்ல 5 எடு. ஓகேவா? கரஸ்பாண்டிங் காலம் கரஸ்பாண்டிங் டெலீட் பண்ணு. இப்போ மீதி யார் இருப்பா? இவன் போயிட்டான். அந்த ரோ அந்த காலம் மீதி இவன் 4 பேர் இருப்பானா?
இப்போ 5 1 1 5 செகண்டுக்கு நம்பரை மைனஸ் மல்டிப்ளை பண்ணு. இப்போ 1 இருக்கான், அப்போ இவன் என்ன ஆகிடுவான் -1 ஆகிடுவான். அப்போ -1 இன்ட்டு இந்த காலமையும் இந்த ரோ டிலீட் பண்ணு. இப்போ இந்த காலம் போயிட்டான், இந்த ரோ போயிட்டான். அப்போ இவன் 4 பேர் இருப்பான். 1 1 1 5 1 1 1 5. தேர்ட் இருக்கும் நம்பரை என்ன பண்ணோம் 1 + 1 இன்ட்டு அதான் தெரியும் உனக்கு. ஓகேவா? 1 இன்ட்டு இந்த காலமையும் இந்த ரோ டிலீட் பண்ண யார் வருவா 1 5 1 1 1 5 1 1. அவ்வளோதான். ஓகேவா? இப்போ என்ன ஆகிடும் இது 5 இன்ட்டு 5 எவ்வளோ 25. 1 இன்ட்டு 1 எவ்வளோ 1 -1 இன்ட்டு 1 இன்ட்டு 5 5 1 இன்ட்டு 1 1 ப்ளஸ் 1 இன்ட்டு 1 இன்ட்டு 1 1 நல்ல மைனஸ் போட்டுடணும் மறக்காமல். இப்போ இவன் யார் வருவா 5 இன்ட்டு 24 மைனஸ் 1 இன்ட்டு 4 ப்ளஸ் 1 இன்ட்டு -4. இப்போ இவன் 5 இன்ட்டு 24 எவ்வளோப்பா 24 இன்ட்டு 5 24 இன்ட்டு 5 5 4s are 20 5 2s are 10 120 சார். 120 -4 இவன் -4. அப்போ 120 - 8 இப்போ 112. இவன் நாட் ஈக்குவல் டு 0. அதனால் A இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட். சப்போஸ் 0 போச்சுன்னு வச்சுக்கோ, நீ என்ன சொல்லலாம் இன்வர்ஸ்லாம் கண்டுபிடிக்க முடியாதுப்பா இதுக்கு. ஏன் டிட்டர்மினன்ட் 0 போச்சுப்பா. ஆனால் இங்கே 0 போகல, அதனால் இன்வர்ஸ் இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணணும் நான் இப்போது அட்ஜாயின் கண்டுபிடிக்கணும். அப்போ இதுக்கு அட்ஜாயின் கண்டுபிடிக்க பார்க்கலாம். கண்டுபிடிங்க. போன வீடியோ பார்த்துருப்பீங்க, அட்ஜாயின் கண்டுபிடிக்கணும் தெரியும் உங்களுக்கு. ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணணும் பட்டுன்னு வீடியோ பாஸ் பண்ணணும். அப்புறம் என்ன பண்ணணும் இந்த மேட்ரிக்ஸ்க்கு அட்ஜாயின்ட் கண்டுபிடிக்க வேண்டும். சார் இவ்வளோ ஈஸியாக இருக்குது மேக்ஸுக்கு. கண்டுபிடிங்க. பாஸ் பண்ணிட்டீங்களா வீடியோவை? வீடியோவை ப்ளே பண்ணிங்கன்னா அப்புறம் நீங்கள் போன வீடியோ பார்க்கலன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ இந்த மேட்ரிக்ஸ் அட்ஜாயின் கண்டுபிடிக்கணும் சார். எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ? புதுசு சார் உங்கள் சேனலுக்கு. வேறு முதல்ல இங்கேருந்து ஆரம்பிக்கணும். இங்கேருந்து ஆரம்பிக்கணும். ஷேட் 2 பொசிஷன் இங்கே ஆரம்பி 5. ஓகேவா? அடுத்து யார் இருக்கா 1. அடுத்து யார் இருக்கா ஒன்றுமே இல்லை. அப்போ இங்கே வந்துடு. அங்கேயும் 1 தான் இருக்கான். திருப்ப அங்கேயே முடிக்கணும் 5 1 1 5. அவ்வளோதான். இப்போ செகண்ட் அடுத்த ரோவா 1 1ல் ஆரம்பி. நெக்ஸ்ட் யார் இருக்கா 5. நெக்ஸ்ட் யார் இருக்கா 1. திருப்ப 1லேயே முடி. மேலே வாய்ப்போம். இங்கே ஆரம்பித்தேன், அப்புறம் இங்கே போனேன், அப்புறம் அங்கே போனேன் 1. அடுத்து யார் இருக்கா 1. திருப்ப இங்கே வா 5. இங்கே திருப்ப 1 அங்கேயே முடிக்கணும். திருப்ப இங்கே வா 5 1 1 5. மறக்காமல் என்ன பண்ணணும் இங்கே டிரான்ஸ்போஸ் போடணும். புரிஞ்சுதாப்பா? இங்கே ஆரம்பித்தோம் 5 1 1 5 1 5 1 1 1 1 5 1 5 1 1 5 டிரான்ஸ்போஸ் போட்டாச்சு. ஓகேவா? இப்போது இதை நீங்கள் போடுங்க பார்க்கலாம். போடுவீங்களா? இது நீங்கள் ஈஸியாக போடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி போடுவீங்க? திஸ் இஸ் ஈக்குவல் டு பெருசாக டப்பா போட்டுக்கோங்க. 5 இன்ட்டு 5 எவ்வளோ 25. 1 இன்ட்டு 1 1. அப்போ இவங்க இங்கே யார் வருவா நடுவில் மைனஸ் இருக்கும். அப்போ இங்கே யார் வருவா 25 - 1. அப்புறம் இங்கே வாங்க 1 இன்ட்டு 1 1 நடுவில் மைனஸ். இப்போ 1 மைனஸ் 5 இன்ட்டு 1 எவ்வளோ 5. இப்போ 1 - 5 வருவாங்க. கரெக்டா? ஓகே. 1 இன்ட்டு 1 1 மைனஸ் 5 இன்ட்டு 1 எவ்வளோ 5. இங்கேயும் யார் வருவா 1 - 5 வரான். அப்புறம் 1 இன்ட்டு 1 1 5 இன்ட்டு 1 5. அப்போ இங்கேயும் யார் யாரா 1 - 5 வரான். 5 இன்ட்டு 5 25. 1 இன்ட்டு 1 1. இப்போ 25 - 1. இங்கே வாங்க 1 இன்ட்டு 1 1 5 இன்ட்டு 5 5. இப்போ 1 - 5. இங்கே மல்டிப்ளை பண்ணி அது மைனஸ் இப்படி மல்டிப்ளை பண்ணணும். பாருங்கள் 1 இன்ட்டு 1 1 மைனஸ் 1 இன்ட்டு 5 5. 1 இன்ட்டு 1 1 மைனஸ் 5 இன்ட்டு 1 5. 5 இன்ட்டு 5 25 மைனஸு 1 இன்ட்டு 1 1. அப்போது இவனுக்கு மறக்காமல் டிரான்ஸ்போஸ் பண்ணணும். இப்போ இவன் என்ன ஆகிடுவான் இப்போது 25 - 1 எவ்வளோ 24. 1 - 5 எவ்வளோ -4. 1 - 5 எவ்வளோ -4. 1 - 5 -4. 25 - 1 24. திருப்ப -4. என்ன சார் எல்லாம் இவ்வளோ ஈஸியாக வருது? -5 -4
24 மறக்காமல் என்ன பண்ணணும், டிரான்ஸ்போஸ் பண்ணணும். இப்போ டிரான்ஸ்போஸாக என்ன சார் பண்ணணும், இந்த ரோவை காலமாக எழுது. முதல் ரோ யார் இருக்கா, 24 -4 -4 காலமாக எழுதியாச்சு. அப்புறம் இந்த ரோ காலமாக எழுது, -4 24 -4. ஓகேவா, இங்கே யார் இருக்கா, -4 -4 24 முடிஞ்சு விட்டது. அப்போது டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ போட்டேன், அட்ஜாயின்ட் ஆஃப் ஏவும் போட்டேன். அப்போ எனக்கு ஏ இன்வெர்ஸ் யார் சார், யார் ஏ இன்வெர்ஸு 1/112 இன்ட்டு இந்த மேட்ரிக்ஸ். அவ்வளோதான். ஓகேவா, எடுத்து எழுதணுமா, நான் எழுதவேனால. நம்மளுக்கு ஏ இன்வெர்ஸ் யார் வருவா, தேர்ஃபோர் எனக்கு ஏ இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/12. இந்த அட்ஜாயின்ட் ஆஃப் இந்த மேட்ரிக்ஸ் இங்கே போட்டுருங்க, 24 போட்டுருவீங்களா, -4 -4 அந்த மேட்ரிக்ஸ் எங்கேயாவது போட்டுருங்க. அவ்வளோதான். 112 இன்ட்டு அந்த மேட்ரிக்ஸ். என்ன சார் இவ்வளோ ஈஸியாக இருக்குது, நெக்ஸ்ட் சம் போகலாம் சார். நெக்ஸ்ட் சம் நீங்கள் போடாதீங்க சார், நானே போட்டுறேன் சார் தயவு செய்து. அப்போ இந்த சம்முக்கு நான் டிட்டர்மினன்ட் போடணும், அட்ஜாயின்ட் போடணும், ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணணும் சார். தயவு செய்து நீங்கள் போடாதீங்க சார், நானே போடுறேன் சார். போடுங்க பார்க்கலாம், வீடியோ பாஸ் பண்ணுங்க. நானும் போடுறேன், நீங்கள் செக் பண்ணிக்கணும் நம்ம கரெக்டாக போட்டிருக்கோண்டா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணணும். நான் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் போட்டு முடிக்கணும். ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபார்முலா தெரியும் உங்களுக்கு, அழிச்சிடலாம், ஏன்னா உங்களுக்கு மனசில் வந்துச்சு. ஏ இன்வெர்ஸ் யார், 1/டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ. ஓகேவா, சார் இவ்வளோ நேரம் பண்ணுறீங்க, அழிக்கிறதுக்கு போக மாட்டேங்குதுப்பா. ஓகே, 3வது சம் இவ்வளோ ஈஸியாக இருக்கே சார் மேக்ஸு. அப்போ இந்த மேட்ரிக்ஸ் இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட் போடணும், அந்த மேட்ரிக்ஸ் அட்ஜாயின்ட் போடணும், ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும், டிவைட் பண்ணணும். அவ்வளோதான் சார். நான் சார் அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ யார் வருவா, இதை நான் ஏன்னு தீர அந்த மேட்ரிக்ஸை. அப்போ இது யார் வருவா, டிட்டர்மினன்ட் ஆஃப் 2 3 1 3 4 1 3 7 2. ஓகேவா, டிட்டர்மினன்ட் போடுங்க பார்க்கலாம். முதல்ல 2 எடுத்துக்கணும், எடுத்துக்கிட்டாச்சு. இன்ட்டு டிட்டர்மினன்ட் போட்டுக்கோங்க, கரஸ்பாண்டிங் காலம் கரஸ்பாண்டிங் ரோ. இப்போ 4 1 7 2. ஓகேவா, இப்போது -3 -1 பண்ணணும், அப்போ -3 ஆகிடும். இங்கே யார் வருவா, இந்த காலம் இந்த டெலிட் பண்ணியாச்சு. பாருங்க, ஸ்கேல் எடுத்துக்கோ, கை வச்சுக்கோங்க, இங்கே ஒரு கை வைங்க. 3 இங்கே இருக்குல்ல, 3க்கு இங்கே இருக்க கை, இங்கே ஒரு கை. இப்போ யார் வருவா, 3 1 3 2. கரெக்டாக அதே ஆர்டர் போடணும், ஆர்டரை மாற்றி போடக்கூடாது. ப்ளஸ் இங்கே யார் இருக்கா, 1 இன்ட்டு செகண்ட் நம்பர் மட்டும் தான் -1 பண்ணணும். இங்கே யார் இப்போ இது 1 இருக்கா, இப்போ இவனை மறைச்சிடுங்க. இப்போ 4 பேர் இருப்பான், 3 4 3 7. ஓகேவா, ஓகே. அப்போ இதுக்கப்புறம் ஈஸி சார். 2 இன்ட்டு 4 2s are 8, நடுவில் மைனஸ் 7 இன்ட்டு 1 7 -3 இன்ட்டு 3 இன்ட்டு 2 6 3 இன்ட்டு 1 3 ப்ளஸ் 1 இன்ட்டு 3 இன்ட்டு 7 21 4 இன்ட்டு 3 12. சூப்பரு. 2 இன்ட்டு 8 - 7 எவ்வளோ சார், 1 சார். -6 - 3 3 ப்ளஸ் 1 இன்ட்டு 27 - 12 எவ்வளோ சார், 15 சார். ஈஸி சார் அதெல்லாம். இப்போ இது என்ன ஆகிடும், 2 - 9 ப்ளஸ் 15. 2 - 9 எவ்வளோ, -7 -7 ப்ளஸ் 15 எவ்வளோ, 8. அப்போ டிட்டர்மினன்ட் 8 சார். அவ்வளோதான். இப்போ அடுத்து என்ன பண்ணணும், டிட்டர்மினன்ட் 8 நான் ஜீரோ. அதனால் ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட். அது ஏன் சார் டிட்டர்மினன்ட் நான் ஜீரோ போஸ்ட்னா இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். இந்த கேள்வி கேட்டேன்னு வச்சுக்கோ, எனக்கு அவ்வளோதான். எவ்வளோ சொல்லியிருக்கேன் நான். இப்போ வீடியோ பார்க்கலாம்னு அர்த்தம். அப்போ பாரு, இப்போ என்ன சார் கண்டுபிடிக்கணும், அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ. அப்போ அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ யார் சார் வருவா, பெருசாக டிட்டர்மினன்ட் போடு சார். இங்கே யார் சார் இருக்கா, 4. அங்கேருந்து ஆரம்பி 4. அடுத்து எவனும் இல்லை, அப்போ இங்கே வந்துடு 4 1 3 4 4 1 3 4. இப்போ இங்கே வா 7க்கு முதல்ல எப்பவுமே இங்கே தான் ஆரம்பிக்கணும். அடுத்து யார் இருக்கா, 7 2 7 2 3 7 3 7.
ஓகேவா? அப்புறம் மேலே வந்துடு 3 1 2 3 3 1 2 3 திரும்ப இங்கே வா, எங்கே ஆரம்பித்தா அங்கே தான் முடிக்கணும். 4 1 3 4 மறக்காமல் என்னது டிஐ போடணும். இப்போ ஈஸியாக போட்டுருவேன் சார் நான். இதுக்கப்புறம் என்ன சார் வரும், என்ன சார் பண்ணணும், 4 × 2 8 மைனஸ் 7 × 1 7, அப்புறம் 1 × 3 3 மைனஸ் 3 × 2 6, 3 × 7 21 மைனஸ் 4 × 3 12, ஓகேவா? 7 × 1 7 மைனஸ் 3 × 2 6, அப்புறம் 2 × 2 4 மைனஸ் 3 × 1 3, 3 × 3 9 மைனஸ் 7 × 2 14, 3 × 1 3. என்ன சார் இவ்வளோ ஈஸியாக இருக்குது போடுறீங்க. 4 × 1 4, 3 × 1 3 மைனஸ் 2 × 1 2, 2 × 4 8 மைனஸ் 3 × 3 9. மறக்காமல் டீயை போடு. இப்போது யார் வருவா சொல்லுங்க பார்க்கலாம். 8 மைனஸ் 7 எவ்வளோப்பா 1, 3 மைனஸ் 6 மைனஸ் 3, 21 மைனஸ் 12 9, 7 மைனஸ் 6 1, 4 மைனஸ் 3 1, 9 மைனஸ் 14 மைனஸ் 5, 3 மைனஸ் 4 மைனஸ் 1, 3 மைனஸ் 2 1, 8 மைனஸ் 9 எவ்வளோ மைனஸ் 1. இதுக்கு டிரான்ஸ்போஸ் போடு. இதுக்கு டிரான்ஸ்போஸ் போடணும்னா இந்த காலம் இந்த ரோவை காலமாக எழுது 1 மைனஸ் 3 9, இந்த ரோவை காலமாக எழுது 1 1 மைனஸ் 5, இதே காலமாக எழுது மைனஸ் 1 1 மைனஸ் 1. அவ்வளோதான் சார். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சா சார். செக் பண்ணிக்கலாமா ஆன்சரை, பேக் ஆன்சரை? பேக் ஆன்சர் என்ன இருக்குது, 1 1 மைனஸ் 1 மைனஸ் 3 1 1 9 மைனஸ் 5 மைனஸ் 1. சூப்பர், கரெக்டாக போட்டோம். அப்போது இவன் கண்டுபிடிச்சிட்டேன், அவனை கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ எனக்கு ஏ இன்வெர்ஸ் யார் வருவா, நீங்கள் எதுக்கும் பார்க்கலாம். 1 டிட்டர்மினன்ட் யார் எவ்வளோ 8 இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. இந்த மேட்ரிக்ஸ் இங்கே எழுதுங்க. அவ்வளோதான் சார். இதுதான் சார் எனக்கு இன்வெர்ஸு. சூப்பர், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து என்ன பண்ணுவோம், எக்ஸசைஸ் 1.1ல் தேர்ட் சம் போடுவோம். இன்வெர்ஸ் புரியுதா உங்களுக்கு? அப்போ ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்தா இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சிருவீங்க. எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். 1/determinant of A, 1/determinant of A into adjoint of A. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பண்ணுவோம், நம்ம தேர்ட் சம் போடுவோம். ஓகேவா? தேங்க்யூ, குட் பை.